இந்த லேடி வந்து அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு கட்டிட்டு அவங்க புருஷனுக்கும் டீ கொடுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ் ஓடுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பொண்ணுங்களை வந்து நிறைய பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் எப்போ முடிவு போதும்னு இந்த லேடி சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நம்ம ஊர் வந்து கற்பழிக்கிறதுக்கான கேபிட்டல் மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நம்ம பொண்ணுக்கு 7 மணி டியூஷனை 3 மணிக்கு மாற்றதுக்கு ட்ரை பண்ணியான்னு. எல்லா டைம் ஸ்லாட்டும் ஃபுல்லாக இருக்குங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நீயே அவளை கூட்டு வந்துடும் போது நான் தினமும் அதை தானங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நம்ம பொண்ணை நம்ம தானே பார்த்துக்கணும்னு. அப்போ அவங்க பொண்ணு வந்துடுறா, டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு அவரும் வேலைக்கு கிளம்பிடுறாரு. இந்த லேடியும் அவங்க பொண்ணு டெய்லியும் டியூஷனுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. அவங்க பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்கம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன்னு. இல்லை உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவார், நான் கூட வரேன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் கேப்லாம் புக் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணு மாத்திரையை கொடுத்து அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு வெளில போயிடுறா. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு கால் பண்ணுறா. இவங்களும் மாத்திரை போட்ட அசதியில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணால் அவங்க புருஷன் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு இருக்கு, அவள்கிட்ட ஃபோனை கொடுன்றாங்க. என்னங்க பேசுறீங்க, அவர் டியூஷனில் இருப்பான்னு அவர் திட்டுறாரு. மணி 10 ஆச்சுடி, இன்னுமா டியூஷனில் இருக்க போறான்னு இவங்க பதறி போய் சுற்றி முற்றி தேடுறாங்க. அவங்க பொண்ணை எங்கேயுமே காணோம். உடனே புருஷன்கிட்ட எனக்கு பயமாக இருக்குங்க, நீ சீக்கிரமாக வாங்கன்னும் போது, இல்லை என்னோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணு, முதல்ல டியூஷனுக்கு போய் செக் பண்ணுன்னு சொல்கிறாரு. இவங்களும் பயத்திலேயே ஒரு ஆட்டோ பிடிச்சி டியூஷனில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க அவங்க பொண்ணு எப்பயோ ஒரு ஃப்ரெண்டு கூட கிளம்பிட்டான்னு ஒன்று. இவங்களும் புருஷன்கிட்ட சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பி மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆட்டோக்காரன் இதுக்கு மேலே வர முடியாதுன்னு காசை வாங்கிட்டு போயிடுறான். அங்கே ஃப்ரெண்டோட அப்பா சொல்கிறாரு, இல்லை என் பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கா, உங்கள் பொண்ணு வரலன்னு. இவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. இவங்களும் அழுதுகிட்டே அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, நான் வாழ்க்கையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, நம்ம பொண்ணை இங்கே கூட காணோன்னு சொல்லும் போது, நீ அழுது பிரயோஜனம் இல்லை, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்க காலேஜ் கிட்ட வந்துட்டு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இவங்களும் வழியை கேட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அந்த கார் விடாமல் வந்ததில் இவங்க பயத்தில் ஓடி போய் கீழே விழுந்துடுறாங்க. இவங்களும் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா நாட்டுச்சபுள்ளியே இருக்கு. அந்த கார்காரன் விடாம பின்னாடியே வந்து இந்த லேடியை கடத்தி காருக்குள்ள வச்சு கற்பழிச்சு கொஞ்சம் தூரத்துல அவங்கள தூக்கி போட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. இவங்க கீழே கிடக்கும் போது அவங்க பொண்ணுகிட்ட இருந்து ஃபோன் வருது. இவங்க அட்டன் பண்ணா அந்த பொண்ணு சொல்றா, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டேன், என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுமா, என் மேல கோவப்படாதீங்க, என்கிட்ட பேசுங்கம்மான்னும் போது இவங்க கத்தி கதறி அதே இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனும் வந்து இவங்களை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றாரு. அவங்க அந்த நம்பரை சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னா, இல்லை போலீஸுக்கு போனால் என்ன ஆகும்னு தெரியல, நம்ம பேர் அசிங்கப்படும், ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை தப்பாக பேசுவாங்க, நமக்கு ஒரு கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது, அதை யோசி வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துருவோன்னு சொல்கிறாரு. அவங்க பொண்ணை காப்பாற்ற வந்து பாவம் இந்த லேடிக்கு இப்படி ஆயிடுச்சு. நிறைய தப்புகள் இந்த மாதிரி தான் வெளியே சொல்லாமலே மறைஞ்சு போயிடுது. வெளியே என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ தான் அந்த நீதி நம்மளுக்கு கிடைக்கும்.